ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 5 வயதில் ஒரு மகள் இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவர் வீட்டில் ஒரு பைசா கிடையாது. ஒரு பைசானா ஒரு பைசா கிடையாது. என்ன பண்றது? இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பிரசாதம். பெர்ஃபார்மன்ஸ் தியரியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு அறைக்குள்ள 4 சுவருக்குள்ள நாம தனியா இருக்கும் பொழுது நாம நடந்துக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் நம்மளுடைய நிஜம். இந்த அறையை தாண்டி யாரோ ஒருத்தர் கிட்ட போய் நாம பேசும்போது கூட ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸ் தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு பிடிச்ச யாராவது நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்வீட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். நமக்கு பிடிக்காத யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சில சமயங்கள்ல ரூடா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். இப்படி லைஃப்ல பலவிதமான பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பலவிதமான வேடங்களை நாமளே தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தியரியில குறிப்பிடப்பட்டிருக்குது. ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்கிறாரு இல்லையா, உலகமே ஒரு நாடக மேடை, நாம எல்லாருமே நடிகர்கள்னு. இப்படி ஏதோ ஒரு வேடத்தை தரித்து கொண்டு ஏதோ ஒரு பாவனையோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது சில சமயங்கள்ல நாம தரிக்கக்கூடிய வேடம் நம்மை உயர்வானவர்களாக காட்டும். சில சமயங்கள்ல அந்த வேடம் நம்மை சிறுமையானவர்களாக காட்டும். அந்த வேடம் உடைஞ்சு நமது நிஜம் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு புள்ளி, அந்த ஒரு கணம் எப்படி இருக்கும்? இது நம்ம வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு. ஆனா இந்த ஒரு சின்ன நுட்பமான நுணுக்கமான விஷயத்தை ஒரு அழகான கதையாக கொடுத்திருக்கிறாரு சுந்தர ராமசாமி அவர்கள். சுந்தர ராமசாமி அவர்கள் நவீன தமிழ் சிறுகதைகளில் தனக்கென ஒரு அழகியலையும் தனி கதை சொல்லும் பாணியையும் புகுத்தியவர். அவருடைய கதைகள் எல்லாமே படிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமானதாக இருக்கும். ஏராளமான இளம் எழுத்தாளர்களுக்கு ஒரு சிறந்த ஆசானாகவும் உற்ற நண்பனாகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தவர் சுந்தர ராமசாமி அவர்கள். இப்போ நாம தெரிஞ்சுக்க போற சிறுகதை சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ரொம்ப ரொம்ப அழகான கதை பிரசாதம். கதைக்குள்ள போலாமா? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பெயரை கதையில குறிப்பிடல சுந்தர ராமசாமி அவர்கள். இந்த கான்ஸ்டபிள்ஸ்க்குலாம் ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, 7347 இவருடைய எண். அந்த எண்ணை வச்சுதான் கதை முழுக்க சொல்லியிருக்கிறாரு. அதுவே ஒரு வித்தியாசமா, ஒரு புதுமையா, ஒரு அழகான விஷயமா தெரியுது. அவருடைய மனைவியின் பெயர் பொன்னம்மை. அவருக்கு 5 வயதில் ஒரு மகள் இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அந்த பொண்ணுடைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு 7347 மனைவி ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருடங்கள் கழித்து பிறந்த ஒரு பெண் குழந்தை. அப்போது அவருடைய மனைவி தன்னுடைய ஆசையை இவர்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. எங்க நாளைக்கு நம்ம பொண்ணுடைய பிறந்த நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரமே எந்திரிச்சு நம்ம பொண்ணை நல்ல வெந்நி போட்டு குளிப்பாட்டணும், அவளுக்கு பட்டு அடை அணிவிக்கணும், தலையில் கலர் நூல் வச்சு பின்னணும், ஒரே ஒரு ரோஜா அந்த பின்னலில் வைக்கணும். ஒரு ரோஜா தான், ஒற்றை ரோஜாக்கு தான் அவ்வளோ அழகு. அப்புறம் அவளை காலையில் நம்ம தூக்கிட்டு கோயிலுக்கு போகணும். அந்த தெரு வழியாக நாம் நடந்து போகும் பொழுது தெருவில் சாணம் தெளிச்சுக்கிட்டு கோலம் போட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் அப்படி தலையை தூக்கி நிமிர்ந்து நம்மளை பார்க்கணும். அவங்க நம்மளை பார்க்குறத பார்த்து ரொம்ப பெருமையோட நான் உங்களை பார்க்கணும், உடனே நீங்களும் அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், பார்த்து சிரிக்கணும். இதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியின் இந்த ஆசை நிறைவேறணும்னா 50 ரூபாய் கண்டிப்பாக தேவை. இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1958. அப்போ 50 ரூபாய்ங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு தொகை. 50 ரூபாய் தேவைப்படுது. அதுலேயும் 45 ரூபாய்க்கு தேவையான விஷயங்களை அவரோட மனைவியே எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க ராத்திரியோட ராத்திரியா கடன் வாங்கி தன்னோட பொண்ணுக்கு தேவையான பட்டாடைகள் எல்லாம் வாங்கிட்டாங்க. அதை தைக்கவும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த கையில் போடக்கூடிய வளையல், அப்புறம் கழுத்தில் போடக்கூடிய மாலை, கம்மல், இந்த மாதிரி விஷயங்களுமே அவங்க சீட்டு பணத்தை எடுத்து அதில் வாங்கிட்டாங்க. மாதம் மாதம் பால் விற்று அந்த பணத்தையும் அவங்க அடைச்சிருவாங்க. இப்படி தன்னுடைய பொண்ணுக்கு தேவையான 45 ரூபாய்க்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பொன்னம்மையே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் 7347 கிட்ட அவங்க கேட்குறது 5 ரூபாய். எப்படியாவது ஒரு 5 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலையில் கோயிலுக்கு போகணும், பொண்ணு ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் அந்த போகிற வர செலவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு சேர்த்து எப்படியாவது ஒரு 5 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேதி இன்னைக்கு 25. அவர் வீட்டில்
ஒரு பைசா கிடையாது. ஒரு பைசானா ஒரு பைசா கிடையாது. என்ன பண்ணுறது? எப்படி இந்த 5 ரூபாயை திரட்டுறது? அதனால் இப்போ அந்த ஜங்ஷனில் வந்து நிற்கிறாரு 7347. அவர் போலீஸ் கான்ஸ்டபிள், கையில் ஒரு லத்தி வச்சுருக்கிறாரு, ஷூ போட்டிருக்கிறாரு. அந்த ஷூவில் அப்படியே அந்த லத்தியை வச்சு தட்டிகிட்டே இருக்கிறாரு. தெருவில் யாராவது ஏதாவது ஒரு விதி மீறலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள கையும் களவுமா பிடிச்சு அவங்கக்கிட்ட ஃபைன், அபராதம்னு சொல்லி பணம் வாங்கி அந்த 5 ரூபாவை ரெடி பண்ணிடலாங்கிற ஒரு திட்டத்தோடு தான் அவர் வந்திருக்கிறாரு. அவருடைய தோற்றம் கொஞ்சம் வேடிக்கையானதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு சுந்தர ராமசாமி அவர்கள். ஒரு தடவை அந்த 7347 முகத்தை பார்த்தவங்க மறக்கவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு தான் அவர் இருக்கிறாரு. முகம் முழுக்க அம்மை வந்த அந்த தழும்புகள் இருக்கும். அவருடைய 2 புருவமும் நல்ல பெருசாக திக்காக இருக்கும். நடுவில் 2 அப்படியே சேர்ந்துருக்கும். காதோட ஓரங்கள்லாம் நிறைய முடிகள் இருக்கும். மூக்குக்கு கீழே சின்ன கருவண்டு மாதிரி ஒரு மீசை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோட அவர் இருக்கிறாரு. தாழ பறந்து வரக்கூடிய ஒரு கழுகு எவ்வளோ வேகமாக பறக்கும். அந்த தாழ பறந்து வரக்கூடிய கழுகின் நிழல் எவ்வளோ வேகமாக போகும். அந்த மாதிரி இந்த 7347 பார்வையும் இப்போ இருக்குது. நீளமாக போகுது, வட்டம் அடிக்குது, குறுக்கும் நெடுக்கும் போயிட்டே இருக்குது. எதுக்காக? யாராவது தன்னுடைய கண்ணில் அகப்பட மாட்டாங்களா, யாராவது ஒரு தவறு செய்கிறத கண்டுபிடிப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் போயிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு மேட்னி ஷோ முடிஞ்சு நிறைய பேர் தேட்டர்லேருந்து வெளியே வர்றாங்க. ஒவ்வொருத்தரையும் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யாரையாவது பிடிச்சிக்கலாமான்னு. யாருமே எந்த தவறுமே செய்யலை. 2 வீலர்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது இல்லையா, பைக்லாம் கிடையாது இல்லையா, சைக்கிளில் தான் போவாங்க. அப்போ சைக்கிளில் ஹெட்லைட் இல்லாமல் போனால் அவங்கள பிடிச்சி அபராதம் விதிக்கலாம். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து எல்லா சைக்கிள்லையுமே ஹெட்லைட்டோட எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது சந்துக்குள்ளே போய் யாராவது சிறுநீர் கழிக்கிறாங்களான்னு பார்த்து அவங்கள கையும் களவுமா பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இவர் போகிறாரு. ஒவ்வொரு சந்தா நடந்து கால் வலிச்சது தான் மிச்சம். எந்த சந்திலையும் ஒரு சின்ன குழந்தை கூட சிறுநீர் கழிக்கிறத இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. என்னடா இது, இந்த நாட்டில் மக்கள் எல்லாரும் ரொம்ப பொறுப்புள்ள பிரஜைகளாக மாறிட்டாங்களோ, பொறுப்புள்ள பிரஜைகளே நீங்கள் வாழ்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஜங்ஷன்லேருந்து நேராக நடந்து போகிறாரு. நின்று 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 நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகிறாரு, அப்புறம் நிற்கிறாரு, கொஞ்சம் தூரம் போகிறாரு, நிற்கிறாரு, சுற்றி சுற்றி பார்க்குறாரு. யாரையுமே கண்டுபிடிக்கவே முடியல. அவருடைய கழுத்தின் பின் பகுதியிலிருந்து வியர்வை வழியுது. முகத்தில் ஒரு விதமான சோர்வு வந்துடுது. உடம்பெல்லாம் ரொம்ப அசதியான மாதிரி இருக்குது. 3 மணிக்கு அவர் வெளியே வந்தார். இப்போது 7 மணியே கடந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 8 மணி ஆக போகுது. ஆனால் யாரையுமே அவரால் பிடிக்கவே முடியல. அவருடைய சர்வீஸ்க்கு வந்த நாட்கள்லேயே இந்த மாதிரி ஒரு நாளை இதுக்கு முன்னாடி அவர் அனுபவிச்சதே இல்லை. கோபமாக வருது, வெறுப்பாக வருது. இன்னைக்கு காலையில் யார் முகத்தில் விழிச்சனோன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் முகத்தில் தான் விழிச்சிருக்கிறாரு. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் சிரிப்பும் வருது. இப்படி இந்த விரக்தியில் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டாக்ஸி வருது. அந்த டாக்ஸியை நிறுத்தி அவர் கரெக்டான லைசன்ஸ் வச்சுருக்கிறாரான்னு பார்க்குறாரு. ஆனால் டாக்ஸியில் இருக்கிறவர் லைசன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கிறாரு. 4 பேர் போக வேண்டிய வண்டியில் 3 பேர் தான் போகிறாங்க. 3 பேர் போக வேண்டிய வண்டியில் டிரைவர் மட்டும்தான் போகிறாரு. எங்கேயுமே எந்த ஒரு தவறையுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊரில் போலீஸ்காரங்களே இனி தேவையே இல்லை போலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சரி, ஏதாவது ஒரு கூலி தொழிலாளியை பார்த்து அவனை மிரட்டி அவங்கிட்ட இருந்து ஏதாவது பணம் 5 ரூபாய் வாங்கலாமான்னு நினச்சிட்டு போனால் எல்லா கூலி தொழிலாளிகளும் இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பார்க்க போயிருக்கிறாங்க. எல்லாம் இந்த படத்துக்கு மேலே பைத்தியமாக இருக்குதுங்க அப்படின்னு புலம்புறாரு. அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை உண்டு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் சாயங்காலத்துக்கு மேலே சாராயம் விற்பாங்க. அவங்க கிட்ட போய் அவருடைய மாமூலை கூட வாங்கிக்கலாம். அப்படி அந்த மாமூலை வாங்கினா கூட ஒரு 5 ரூபாயை தேத்திடலாம். தன்னுடைய பொண்ணோட பிறந்தநாளை கொண்டாடிடலாம் நினச்சிக்கிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு வந்து பார்க்குறாரு. இன்னைக்குன்னு பார்த்து அந்த கடை பூட்டி கிடக்குது. திரும்பவும் அவருக்கு கோபம் வருது. கடை எதுக்கு பூட்டிட்டு போயிருக்கிறான்? வியாபாரத்தை கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டாமா? அவனோட பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஒரு குதிரை வண்டி அந்த பக்கமாக வருது. அந்த குதிரை வண்டியை ஒரு சின்ன பையன் ஓட்டிகிட்டு வரான். அந்த பையனை பிடிச்சி, டேய் உங்கள் அப்பா எங்கடா, நீ எதுக்குடா வண்டியை ஓட்டிகிட்டு வர அப்படின்னு மிரட்டுறாரு. எட்டனா எடுறா, உடனே எட்டனா எடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன்
அவனுடைய வேட்டியை அவுத்து காட்டிட்டு ஒன்றுமே இல்லைங்கய்யா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். போடா போ, வண்டி வச்சிருக்கிறான் நான் வண்டி அப்படின்னு திட்டி விட்டுட்டுறாரு. இப்படி பல்வேறு முயற்சிகள் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது தன்னுடைய பொண்ணோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக 5 ரூபாவை ரெடி பண்ணிடலாமான்னு அவருக்கு அந்த 5 ரூபாய் கிடைக்கவே இல்லை. அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்பக்கத்தில் ஒரு வெத்தலை பாக்கு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து உட்கார்றாரு. தன்னுடைய தொப்பியை கழட்டிக்கிறாரு. தலை முழுக்க ஈரமாக இருக்குது. அந்த ஈரத்தை அப்படியே கையினால் துடைக்கிறாரு. கை ஈரமாகிருச்சு. கையை தன்னுடைய நிக்கர், சின்ன நிக்கர் மாதிரி தானே அந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த காலத்தில், அந்த நிக்கரில் வச்சு அப்படியே தொடையே அழுத்தி பெசைகிற மாதிரி வச்சு அப்படியே தேய்க்கிறாரு. இந்த ஒரு வரியை படிக்கும் பொழுதே அந்த கான்ஸ்டபிள் 7347 எவ்வளோ ஒரு விரக்தியில் எப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு இருப்பாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே வேர்வை நிறைஞ்சிருக்கக்கூடிய கையை தொடையில் வச்சு அப்படியே பெசஞ்சு அழுத்தி தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. எப்படிடா நம்ம பொண்ணோட பிறந்த நாளுக்கு 5 ரூபாய் ரெடி பண்ணங்கிற குழப்பத்தோட. அப்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தர் நுழையிறது தெரியுது. அவர் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர். நல்ல கனமான சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய கையில் ஒரு நீளமான கவர் வச்சிருக்கிறாரு. போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே அவர் நுழையிறாரு. இவர் 7347 அந்த அர்ச்சகரையே குறுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு வேய் இங்கே வாரும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அர்ச்சகர் திரும்பி பார்த்து இருங்க இந்த கவரை கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போடாமலே வாரும் ஓய் அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே அர்ச்சகரும் நடந்து இவர்கிட்ட வர்றாரு. கையில் என்னது அப்படின்னு கேட்குறாரு. கவரு கொண்டாரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. இப்போ 2 கவர் இருக்குது. ஒரு கவர் என்னென்னா இந்த கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் யாருக்கோ எழுதியிருக்கக்கூடிய ஒரு சின்ன கார்டு, அது ஒன்று இருக்குது. அது தவிர நீளமாக ஒரு கவர் இருக்குது. அந்த கவர் டிஎஸ்பிக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குது. வேற யாரோ எழுதியிருக்கிறாங்க. அப்போது யாரோ ஒருத்தர் டிஎஸ்பிக்கு எழுதியிருக்கக்கூடிய கவர் இவருடைய கையில் இருக்குது. இது இவருடைய கடிதம் கிடையாது. அந்த சின்ன கார்டு மட்டும்தான் இந்த அர்ச்சகருடைய கடிதம். எப்படி இவருடைய கையில் யாரோ டிஎஸ்பிக்கு எழுதின அந்த நீளமான கவர் வந்தது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 7347 உத்து பார்க்குறாரு. வெறிச்சு பார்க்குறாரு அந்த அர்ச்சகரை. எதுவுமே கேட்காம முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அர்ச்சகருக்கு முகம்லாம் செவந்துருச்சு. கண் இமைக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு 7347. அர்ச்சகருடைய முகம் இன்னும் அதிகமாக செவந்து போயிடுச்சு. இது எப்படி வந்தது உங்ககிட்ட? இந்த நீளமான கவர் யாரோ டிஎஸ்பிக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கவர். இது எப்படி உன் கையில் வந்தது சொல்லு அப்படின்னு மிரட்டுறாரு. அர்ச்சகர் அமைதியாக நிற்கிறாரு. வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சிருக்கிற? மயிலே இறகு போடுனாலாம் இறகு போடாது, நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு மிரட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்னு சொன்ன உடனே இந்த அர்ச்சகருடைய உடம்பே அப்படியே ஒரு உலுக்குன மாதிரி ஆகுது. அர்ச்சகர் பார்க்குறதுக்கு நல்ல கனமான சரீரம், ஒரு பெரிய வயிறு வச்சிருக்கிறாரு. உடம்பு முழுக்க நல்ல முழுன்னு வழன்னு இருக்கிறாரு. அவருக்கு போலீஸ் ஸ்டேஷனுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நாக்கெல்லாம் குளற ஆரம்பிச்சிருச்சு. இது என்னுடைய போதாத காலம், நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு நேரம் சரியில்லை போல், அதான் இப்படி ஒரு கள்ளை மாதிரி, ஏதோ தப்பு செஞ்சவன் மாதிரி, ஒரு ரவுடி மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நிற்க வேண்டியதாகிருச்சுன்னு புலம்புறாரு. யோ இழுன்னு இழுக்காதையா, என்ன நடந்தது அதை சொல்லு. எப்படி இந்த நீளமான கவர் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு யாரோ ஒருத்தர் எழுதுனது உன் கையில் வந்தது அப்படின்னு சத்தத்தை உயர்த்தி மிரட்டுறாரு 7347. இந்த அர்ச்சகர் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த நீளமான கவரு என்னோடது கிடையாது. சின்ன கார்டு இருக்குல்ல, அது மட்டும்தான் என்னோடது. இந்த கார்டை அந்த தொங்கிட்டு இருக்கக்கூடிய தபால் பெட்டியில் போய் போடுறதுக்காக நான் போனேன். ஆனால் என்னால் போட முடியல. ஏன் கையை சுளுக்கிருச்சோ நக்கலாக கேட்குறாரு 7347. இல்லை ஐயா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் இந்த கார்டை உள்ளே கொண்டு போகும் பொழுது நீளமான கவர் ஒன்று தபால் பெட்டியினுடைய வாயை அடைச்சிக்கிட்டு உள்ள மறிச்சு அந்த இடமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தது. நானும் என்னுடைய கார்டை எவ்வளவோ உள்ள தள்ளி பார்த்தேன், ஆனால் போமாட்டேன்னு சொல்லுச்சு. சொல்லும் நல்லா சொல்லும் அப்படின்னு திரும்பவும் நக்கலாக பதில் சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமாங்க ஐயா, என்னோட 2 விரலை மட்டும் உள்ளே விட்டு அந்த வாயை மறிச்சுக்கிட்டு இருந்த கவரை அப்படியே வெளியே எடுத்துட்டேன்.
எடுத்துட்டு என்னோட கார்டையும் அந்த கவரையும் சேர்த்து உள்ளே போடலான்னு நான் போகும்போது திரும்பவும் அந்த கவர் அப்படியே மடிஞ்சு போய் வாயை முழுக்க மறைச்சிட்டு நின்றுச்சு. என்னால் அதை உள்ளே தள்ளவே முடியல, என்னுடைய கார்டையும் போடவே முடியல. சரி, இது ரெண்டையும் எடுத்து நம்ம பெரிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் அங்கே இருக்கிற பெரிய தபால் பெட்டியில் போடலான்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பார்த்து என்னை ஒரு திருடன் மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே 7347க்கு இது உண்மைன்னே தெரிஞ்சாலும் கூட அவருக்கு இப்போ என்ன, 5 ரூபாய் இவர்கிட்ட இருந்து வாங்கணும், அதுதானே நோக்கம். நல்ல கப்ஸா விடுறாரு. அண்ட புழுகு எல்லாம் போய் உடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து நட அப்படின்னு மிரட்டுறாரு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு எடுத்து கூட்டி பேசலாம் வராது, மந்திரம் ஓதக்கூடிய நாக்கு இதுக்கு பொய் சொல்ல தெரியாது. ரொம்ப பேசாத, நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பவும் மிரட்டுறாரு 7347. இப்போது இந்த அர்ச்சகர் 7347 கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அவர் அடையக்கூடிய கலவரம் அவருடைய பேச்சில் தெரியுது, அவருடைய ஸ்பரிசத்தில் தெரியுது. முகம் முழுக்க பிரேத களை வந்துருச்சு. நடுங்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் கேட்குற மாதிரி இல்லை. போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அவரை நடக்க சொல்லி அப்படி நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த அர்ச்சகருக்கு உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்குது. தன்னை சுற்றி 1000 பேர் நின்று வெறிச்சு பார்க்குற மாதிரி அவருக்கு தோணுது. அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிற மாதிரியும், அவருடைய மனைவியும் குழந்தைங்களும் வெளியே இருந்து அழுற மாதிரியும், போலீஸ் யாரோ ஒருத்தர் வந்து அவருடைய மனைவியையும் குழந்தைங்களையும் அடித்து வெளியே தள்ளுற மாதிரியும் ஏராளமான நினைவுகள் அவருக்கு வருது. ரொம்ப பயம் வந்துடுது. ஒரு பஜாரை தாண்டி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அப்போது அந்த பஜாரில் இவருக்கு தெரிஞ்ச ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னை பார்ப்பாங்களேன்னு நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் எந்த தப்புமே செய்யலை, நான் தினம் பூஜை பண்ணக்கூடிய அந்த நதி கிருஷ்ணனுடைய மூல விக்கிரகத்தின் மேலே சாட்சியாக சொல்கிறேன், நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. 7347 எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. இவருக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பயம் வருது. பேசாமல் 7347 காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துடலாமான்னு அவருடைய மனசில் தோணுது. இல்லை, இங்கே நின்று சத்தம் போட்டு ஊரை கூட்டிடலாமா, அப்போ எல்லாருமே வருவாங்க, அதில் யாராவது ஒருத்தர் நான் சொல்லக்கூடியது உண்மைன்னு நம்ப மாட்டாங்களா, அந்த எண்ணமும் மனசுக்குள்ளே வருது. ஆனால் அப்படி செஞ்சால் திடீர்னு மண்டையில் ஒரு அறை வந்து விழுமோன்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போது அவ்வளோ பயம் வருது. துக்கம் தொண்டையை அடைக்குது. அவருடைய அடி வயிற்றிலிருந்து கனமாக ஏதோ ஒன்று மேலே எழுந்து நெஞ்சை போட்டு பெசைகிற மாதிரி இருக்குது. துக்கத்தை விழுங்கி 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 பார்க்குறாரு. அவரால் முடியல. அழுதுடுவோமோன்னு அவருக்கு பயமாக இருக்குது. ஒரு துண்டு போட்டிருக்கிறாரு. அந்த துண்டு எடுத்து முகத்தை அப்படியே தொடச்சிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய கனமான சரீரத்தோடு இருக்கக்கூடிய அந்த கோயில் அர்ச்சகர், அவ்வளோ மதிப்போடவும் மரியாதையோடவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ அழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அவரால் வெளிப்படையாக அழவும் முடியல, முகத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு 7347 நிற்கிறாரு. அங்கே அந்த தெரு விளக்கின் ஒளியில் இவருடைய முகத்தை பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது கண்களெல்லாம் செவந்து போயிருக்குது. துண்டால் தன்னுடைய மூக்கை அப்படியே சிந்திட்டு இருக்கிறாரு அந்த அர்ச்சகர். ஐயா, என்னை கொஞ்சம் நம்புங்களேன், நான் சொல்கிறதில்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அந்த அழுகையோடே கேட்குறாரு. இப்போ அவர் முழுசாக அழுதுட்டாரு. இங்கே பாரு ஓய், இது நம்பிக்கை சார்ந்த விஷயம்லாம் கிடையாது. என் டியூட்டியில் நான் கரெக்டாக இருக்கணும்ல. நீர் வேணால் ஒன்று பண்ணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும். அவர் விட்டுட்டாருன்னா எனக்கு என்ன, நானாக பிடிச்சி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் விட்டுடுவாரா, அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரா அப்படின்னு அந்த அர்ச்சகர் கேட்குறாரு. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் அப்படின்னு இவர் பதில் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அடிப்பாரோ திரும்பவும் பயந்துட்டு கேட்குறாரு அவர். ஆமாம், அடிக்கக்கூடாதுன்னு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, எல்லாம் கேஸை பொறுத்த விஷயந்தான். சந்தேகம்னு வந்துட்டுனா அடித்து எலும்பை உருவிடுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிறாரு பாருங்க ஒரு இன்ஸ்பெக்டர், சரியான யமகாதங்க, விடவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. பயம், அவ்வளோ பயம். என்னை விட்டுருங்களேன், என்னை பார்த்தா பாவமா இல்லையா, நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை விட்டுருங்களேன்னு கெஞ்சுறாரு. சரி, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணலாம், ஒரே ஒரு யோசனை வேணால் சொல்கிறேன்.
ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லி காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம். இப்படியே உன்னைய விட்டுட்டு என்னால் போக முடியாது, என் வேலைக்கு அது பிரச்சனை ஆயிரும்ல. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி இந்த விஷயத்த முடிச்சா ஒரு விதமாக உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த அர்ச்சகர், ஐயா அதை செய்ய முடியும்னா தயவு செஞ்சு செய்யுங்களேன்னு சொல்லி இவரோட கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சி கேட்குறாரு. நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் தினம் பூஜை பண்ணக்கூடிய அந்த நதி கிருஷ்ணனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போவுமே கிடைக்கும், தயவு செஞ்சு அதை செய்யுங்களேங்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போய் அவளை சீக்கிரமாக பேச முடியாது. அவன் சரியான திமிரு பிடிச்சவன், போனாலே காலுக்கு மேலே காலை போட்டுட்டு உட்காந்துருப்பான். அவன்கிட்ட சிபாரிசுன்னு போனால் ரொம்ப கிராக்கி பண்ணுவான், ஈவு இறக்கமே இல்லாமல் ஏதாச்சும் செய்வான். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் சரியான துட்டு பிடுங்கி வேற அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்குறாரு, துட்டு பிடுங்கியா? ஆமாம், 5 or 10 கொடுத்தாதான் அவன்கிட்ட காரியமே நடக்கும். 5 or 10 அப்படின்னு அவர் கேட்குறாரு. அட 10 ரூபாய் இல்லாமல் ஒரு கேஸை ஒய்ப்பானா? 10 ரூபாய் இருந்தால் கொடுங்க, உடனடியாக அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போய் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை யாருக்கும் தெரியாமல் அப்படியே ஓச்சிடுறேன். அதை கேட்ட உடனே அந்த அர்ச்சகர், 10 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிறாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வர போகிறாங்க. இப்போது அந்த போலீஸ் கான்ஸ்டபிள், சரி என்ன சொல்லிடுறோம், 10 ரூபா தரீரா, கேஸை அப்படியே ஓச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப சத்தமாக, முன்னாடி எப்படி அந்த துண்டை வச்சு முகத்தை தொடச்சிக்கிட்டு அழுத கண்களோடு இருந்தாரோ அதெல்லாம் இப்போ இல்லை. 10 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு. 10 ரூபா இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வரோம், என்னமோ நான் லஞ்சம் கேட்குற மாதிரிலாம் பார்க்குறேரு, ஒரு நல்ல வழியை சொல்லி கொடுக்குறேன், கேட்கறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. கொஞ்ச தூரம் நடந்த உடனே திரும்பவும் அதே அவர் 7347. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு தபால் வந்திருந்தது. டிஎஸ்பிக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே காணாமல் போகுதுன்னு, இந்த போலீஸ்காரங்கள்லாம் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு கேவலமாக எழுதி அனுப்பியிருந்தாங்க. இப்போ தானே தெரியுது எல்லா கடிதத்தையும் நீர் தான் இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறேருன்னு. நல்லா பார்க்குறதுக்கு இவ்வளோ கனமான வாட்ட சாட்டமான ஆளாக இருக்கிறாரு, ஆனால் பண்ணுற வேலை இவ்வளோ கேவலமாக இருக்குது. சரி, இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தர்றேன், அதையும் காது கொடுத்து உம்மால கேட்க முடியல, நான் அடி வாங்கித்தான் தீருவேன்னா யாரால் என்ன செய்ய முடியும்? வந்த அடியை வாங்கும், இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி கழிஞ்சு போறீரு, சொல்கிற யோசனையையும் காதில் கேட்க மாட்டேங்கிறீரு, என்ன பண்ணுறது அப்படின்னு பேசுகிறாரு. உடனே அர்ச்சகர் எந்த படபடப்பும் இல்லாமல் நிதானமாக சொல்கிறாரு, நான் 15 வருஷமாக இந்த கிருஷ்ணன் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறேன். தினசரி நதி கிருஷ்ணனை குளிப்பாட்டுறேன், அலங்காரம் செய்கிறேன், அவனோட காலில் விழுந்து வணங்கி என் நெத்தியில் பாருங்கோ தழும்பே வந்துருச்சு. இவ்வளவும் செய்கிறதுக்கு அந்த நன்றி கெட்ட பயல் எனக்கு அடிதான் வாங்கி கொடுப்பான்னா கொடுக்கட்டும், என்னை கம்பி எண்ணெய் வைக்க போகிறான்னா வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திடமாக நம்பிக்கையோட நடந்து போகிறாரு. கொஞ்சம் கூட அவர்கிட்ட ஒரு பயமோ முன்னாடி இருந்த ஒரு சோர்வோ எதுவுமே தெரியல. இவர் பின்னாடி போகிறாரு, என்ன பண்ணுறது, எப்படி இவர்கிட்ட இருந்து இந்த 10 ரூபாயை வாங்குறது? சரி 10 ரூபா கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நமக்கு இப்போ தேவை 5 ரூபாய் தானே, அந்த 5 ரூபாயை இந்த ஆள் தந்துட்டா கூட பரவாயில்லையேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அந்த 7347. உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, ஓய் இங்கே பாரு, 10 ரூபா கூட வேண்டாம், நானே ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போய் விஷயத்தை சொல்லி எப்படியாவது இந்த கேஸை ஓச்சிடுறேன், 5 ரூபா மட்டும் கொடுங்கோ, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாயை அவர்கிட்டருந்து வாங்கிடணும், அவரை பேச விடாமல் தடுத்து எப்படியாவது ரூபாயை வாங்கிடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு சொல்கிறாரு. ஆனால் அந்த அர்ச்சகர் 5 ரூபாயா, 5 ரூபாய் கொடுக்க முடிஞ்சா நான் தான் 10 ரூபாயே கொடுத்துருப்பேனே, அது மட்டும் இல்லை, நான் இப்போ எதுக்கு காசு கொடுக்கணும், நான் என்ன தப்பு செஞ்சேன், திருடுனனா, கொள்ளையடிச்சனா, போகிற வார பொண்ணுங்களோட கையை பிடிச்சி இழுத்தனா, நான் என்ன தப்பு பண்ணேன் காசு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது
இந்த கான்ஸ்டபிள் 7347க்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு இந்த அர்ச்சகர்கிட்ட இருந்து காசை வாங்கவே முடியாதுன்னு. அவருக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. இவரோட முகத்தை பார்க்கறதுக்கே கடுப்பாகுது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நெருங்கிட்டாங்க. உள்ள அந்த அர்ச்சகரை கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போனாலும் யாருமே இந்த கேஸை நம்ப போறதில்ல. ஏன்னா இது உண்மையான கேஸே கிடையாது. இவர்கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த போலீஸ்காரர் நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. அதனால இப்போ அந்த 7347 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில் வந்து நிற்கிறாரு. அந்த பெட்டி கடையில் இருக்கிற அண்ணாச்சி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. பின்னாடி அர்ச்சகர் நிற்கிறாரு. சரி, இந்த ஆள் போனா போட்டோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. ஆனா அர்ச்சகர் போகல. கற்சிலை மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்புறம் 7347 பின்னாடி திரும்பி, யோ அர்ச்சகரே, போனா போவோம் அப்படிங்கிறாரு. அவர் பதிலுக்கு, இல்லை இல்லை, இவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, என்னன்னு பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் கேட்குறாரு, என்னாச்சு, என்ன விஷயம்னு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு என் பொண்ணோட 5வது பிறந்த நாள். அவளுக்கு கோயிலில் போய் சில பூஜையெல்லாம் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த அர்ச்சகர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றேன். அது போக கையில் சுத்தமாக காசு வேற இல்லை அப்படிங்கிறாரு. இப்போது இந்த அர்ச்சகருக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக இவ்வளோ நேரமும் இந்த நாடகத்தை இவர் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அந்த காசுக்காகத்தான் இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட இப்படிலாம் பேச்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சு போச்சு. அதனால் அடி சக்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. 7347 அவர் பாட்டுக்கு வேற ஒரு வழியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த அர்ச்சகர் எங்கேயாவது போயிடுவாருன்னு பார்த்தா அவரும் பின்னாலேயே வர்றாரு. வந்து இவரை பார்த்து, ஓய் நில்லும், இப்படி என்னை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டேள், எங்கே போறேள் அப்படின்னு கேட்குறாரு. திரும்பி பார்த்து 7347 கோவத்தோட, அது சரி போயா அப்படின்னு திட்டுறாரு. அட, இவ்வளோ நேரம் பேசிட்டே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இங்கே விட்டா எப்படி அப்படிங்கிறாரு. பேசாமல் உங்கள் வீட்டை பார்த்து போகிறோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது எப்படி போக முடியும், என்னை வீட்டை நோக்கி போக சொல்கிறதுக்கா இவ்வளோ நேரம் ஆனை பூனை 67ன்னுலாம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. 7347க்கு கோவம் தலைக்கு மேலே வருது. ஏற்கனவே மணி 8 போகுது, அந்த நாளே முடிய போகுது, 5 ரூபாய் திரட்ட முடியல. இவ்வளோ நேரம் அந்த பூசாரியை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை வாங்கிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. நேரம் முழுக்க வீணாகிருச்சு. எப்படியாவது பொண்ணுடைய பிறந்தநாள் நாளைக்கு சிறப்பாக கொண்டாடணும். இந்த நேரத்தில் இவர் பணமும் கொடுக்காம இப்படி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறாரேன்னு நினச்சி கோவத்தில் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் 7347 கண்கள் எல்லாமே செவந்து போகுது. நெத்தியில் நரம்பெல்லாம் பொட்டச்சு அப்படி நிற்குது. முறன்னு முறைச்சு பார்க்குறாரு அர்ச்சகரை. அர்ச்சகரும் 7347 பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் அவருக்கு திடீர்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே இவர் பண்ணக்கூடியது எல்லாமே நாடகம்னு. அந்த 5 ரூபாயை வசூலிக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நேரமும் இந்த விஷயங்களெல்லாம் அவர் செஞ்சுருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தங்க நின்று ஒரு பொய் சொல்கிறாங்க, ஒரு நாடகம் ஆடுறாங்க. அது பொய்ன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கிட்டு இருப்போம். அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சிரிப்பு வரும்ல. அந்த மாதிரி இந்த அர்ச்சகர் 7347 பார்த்த உடனே சிரிக்கிறாரு. சிரிப்பை அடக்க முடியாமல் அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சு மெதுவாக அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 7347 அர்ச்சகரை பார்க்குறாரு. அவர் சிரிப்பை அடக்கிறத பார்க்குறாரு. அவருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம நாடகம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே இவர்கிட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு. உடனே அந்த கோபமான முகம் மறைஞ்சு 7347 சிரிக்கிறாரு. கலகலன்னு சிரிக்கிறாரு. மனதின் ஆழத்திலிருந்து சிரிக்கிறாரு. ஒரு குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு. 2 பேருமே அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. அவங்க வேஷம் கலைந்து அவங்களுடைய உண்மையான அந்த சுயரூபம் வெளிப்பட்டு அந்த இடத்துல 2 பேரும் சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இல்லை. இப்போ 2 பேருமே வேற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் நின்றுக்கிட்டு ரொம்ப இயல்பா, எந்த நடிப்பும் எந்த பாவனையும் இல்லாமல் 7347 அந்த அர்ச்சகரை பார்த்து சொல்கிறாரு,
வீட்டுக்கு போங்க, நானும் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அர்ச்சகரை பார்த்து நடந்த எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு அமைதியாக சொல்கிறாரு. அர்ச்சகரும் பதிலுக்கு போலீஸ்காரங்களே இப்படித்தானே அப்படின்னு அதை ஒரு நகைச்சுவையோடு சொல்கிறாரு. 2 பேரும் திரும்பவும் சிரிக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சகர் 7347 பார்த்து, ஏதோ அந்த பெட்டிக்கடைக்காரர்கிட்ட உங்கள் பொண்ணோட பிறந்த நாள்னு பேசிகிட்டு இருந்தீங்களே? ஆமாம், நாளைக்கு பொண்ணோட பிறந்த நாள். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பொண்ணு பிறந்தா. அவள் பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு மனைவி ஆசைப்படுறா. பொண்ணோட பேர் என்ன? அர்ச்சகர் கேட்குறாரு. கண்ணம்மா. ஓ, கண்ணம்மாவா? கண்ணம்மா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயர். நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க, உங்கள் பொண்ணோட பேருக்கு நானே அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு தான் என்கிட்ட காசு இல்லையே. இந்த 5 ரூபாய்க்காகத்தான் 4 மணி நேரமாக இந்த தெருவில் நடந்துக்கிட்டே இருக்கிறேன். யாரையாவது பிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன், யாருமே அகப்படல. கடைசியில் உங்களை பிடிச்சா நீரும் இப்படி கஞ்ச பிசுனாரியாக இருந்தீரு, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புறாரு. உடனே அந்த அர்ச்சகர் அதை கேட்டுட்டு, உங்களுக்கு அப்படி பணம் வேணும்னா ஏதாவது பெரிய பணக்காரராக பிடிச்சிருக்கணும். இந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஆளை பிடிச்சி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டை நோக்கி போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போது இந்த அர்ச்சகர் 7347 பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்கோ அப்படிங்கிறாரு. அவருடைய வேட்டியை கொஞ்சம் தளர்த்துறாரு. உள்ள ஒரு துணி பெல்ட் இருக்குது. அந்த துணி பெல்ட் இப்படி 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 தடவி ஒரு பக்கத்தில் வந்த உடனே உள்ள கையை விட்டு எடுக்கிறாரு. ஒரு 5 ரூபா தாள். அந்த 5 ரூபா தாளை அவர்கிட்ட கொடுத்து, பொண்ணோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுங்கோ அப்படிங்கிறாரு. 7347க்கு கண்களில் கண்ணீர் வடியுது. சும்மா இங்கேருந்து அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது, 1ஆம் தேதி ஆனால் இதை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக கொடுத்துட்றேன், இதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு மனமுருக நன்றி சொல்கிறாரு 7347. அர்ச்சகர் திரும்பி போகிறாரு. மறந்துடக்கூடாது, 1ஆம் தேதி ஆனால் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் போகிறாரு. நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு 7347. அதோட இந்த கதை முடியுது. பிரசாதம். இந்த கதைக்கு பிரசாதம்ங்கிற அந்த தலைப்பு ஏன் வந்தது? நாம் கோவிலில் போய் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது எப்படி வேண்டுவோம்? மனமுருகி பிரார்த்தனை செய்வோம். அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட எந்த ஒரு பாவனையும் இருக்காது, எந்த ஒரு வேடமும் இருக்காது. நாமளாக இருப்போம், நிஜமாக இருப்போம். அந்த நிஜமான ஒரு ஆளாக இருந்து கடவுள்கிட்ட நாம் வேண்டும் பொழுது தான் அந்த பிரசாதம் கையில் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த 7347 ஏதேதோ பாவனைகளெல்லாம் செஞ்சு பார்த்தாரு, அதிகாரம் செஞ்சு பார்த்தாரு, மிரட்டி பார்த்தாரு, கள்ளத்தனத்தின் மூலமாக இன்னும் ஏதேதோ பொய்களையெல்லாம் சொல்லி அந்த அர்ச்சகர்கிட்ட இருந்து 5 ரூபாயை வாங்கலான்னு பார்த்தாரு. அந்த சமயத்தில் அவருக்கு அந்த 5 ரூபாய் தேவையான பணம் கிடைக்கல. எப்போ அவருடைய வேடங்களையெல்லாம் களைஞ்சு அவருடைய சுய ரூபத்தை இந்த அர்ச்சகர்கிட்ட வெளிப்படுத்தினாரோ, இதுதான் என் நிலைமை, இந்த பணம் எனக்கு தேவை, அதுக்காக நான் கேட்குறேன்னு உண்மையை சொன்னாரோ, அப்போது அவருடைய கைகளில் அந்த அர்ச்சகர் மூலமாக 5 ரூபாய் வந்து கிடைச்சிது. ஒரு பிரசாதம் மாதிரி அவருக்கு அந்த பணம் கிடைச்சிது. ரொம்ப அழகான ஒரு கதை. இந்த ஒரு கருவையெல்லாம் எடுத்து கதையாக எழுத முடியுமான்னு நமக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை. நிறைய மெகா சீரியல்லாம் நம்ம பார்ப்போம் டிவியில், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும், அடுத்த எபிசோடு எப்படா வரும்னு ஆச்சரியத்தோடு பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மெகா சீரியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன காட்சி கூட நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்காது. அங்கே பயங்கரமான விஷயங்கள், நடப்பதற்கு அரிய விஷயங்கள் எல்லாம் தான் காட்டுவாங்க. ஆனால் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறுகதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்கும், சொல்லப்போனால் போரிங்காக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் நடந்ததாக தான் இருக்கும், இல்லை நாம் கவனிக்காமல் விட்டுருப்போம், அதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப அழகான, ரொம்ப இயல்பான, ரொம்ப நுட்பமான ஒரு கதை தான் பிரசாதம். சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியது. தேவை ஏற்படும் பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சிறுமையான குணங்களோடு இறங்கி போகிறான், அப்போது அந்த சூழல்
ஒரு மனிதனை எப்படியெல்லாம் நாடகமாட வைக்குது, நமக்கே தெரியாம நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்படி பல விஷயங்களை நமக்கே உடைத்து காட்டிய ஒரு சிறுகதை இது. கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.